வெற்றி என்பது உத்தரவாதமாக வருவதில்லை. எது வருகிறது? வாய்ப்பு தான் வருகிறது. வாய்ப்புகளை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் உத்தரவாதமான வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள். நாம் பெறுகிறோமா? நாம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிறோமா? பல நேரங்களில் நாம மிஸ் ஆகிற விஷயமே அங்கதாங்க மிஸ் ஆகிறோம். நான் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். சிறிய வயதிலிருந்து நமக்கான நீதி கதைகள், நமக்கான விஷயங்கள் எல்லாம் வேற. பாருங்களேன், இந்த கொல்லிக்கட்டை இருக்குல்ல, இது கொல்லிக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன். நமக்கு நம்ம வச்சுக்கிற தீ, இதை வச்சுக்கிட்டு பண்ற அலம்பல் இருக்குதே ஆட்கள். ஒரு கவிதை படித்தேன். குழந்தையை காணோம் என்று திருவிழாவில் தன் குழந்தையை தொலைத்துவிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது அவள் அலைபேசி. எதன் மீது கவனம்? கவனம் பயங்கரமா இருக்கு இது மேல. இது நான் கொண்டு வந்தேன்னா என் கிளாஸ் காலேஜில் நான் தான் கங்காணி பிடிச்சி வச்சுக்குவேன். 500 ரூபா, யாரும் திருப்பி வந்து வாங்க மாட்டாங்க. நிறைய அந்த மாதிரி 17, 18 பிடிச்சி வச்சேன். ஏன்னா காலேஜில் அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு. அப்புறமா கொரோனான்னு ஒரு காலம் வந்தது. ஒவ்வொரு கிளாஸாக போய்மா ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குமா, அப்படியும் காலம் சொல்ல வைத்தது. நான் யோசிச்சு பார்க்குறேங்க, இது செய்யக்கூடாது என்று சொல்ல இப்படி சொல்றேன், எழுதிட்டு போங்க. தந்தை பெரியார் தான் கடைசியாக மருந்து, அதுதான் போய் நிற்கிற ஆஸ்பத்திரியா அதுதான், ஆப்ரேஷன் தியேட்டரும் அதுதான், கடைசியாக கிடைக்கிற பிரிஸ்கிரிப்ஷனும் அதுதான். பெரியார் திருவள்ளுவருங்க 2 தாங்க நம்ம அடையாளம். எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு அம்பேத்கர் 3 தான். என்ன வேணாலும் பேசிக்கோங்க, இடையில எது வேணாலும் பேசிக்கோங்க, 3 தான் அடையாளமே. சமநீதிக்காக இது 3 தான் அடையாளம். தந்தை பெரியார் சொல்வார், எதை ஒழிக்க முடியாதோ அதை முறைப்படுத்துங்கள். எதை ஒழிக்க முடியாதோ அதை முறைப்படுத்து.